இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 6ல் இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். இயல் 6ல் இருக்க விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா நடிகர் திலகம். நடிகர் திலகம் அப்படின்ற இந்த விரிவானத்தை எழுதியவர் யார் அப்படின்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. முதல்ல நம்ம நூல்வழி பார்க்கலாம். நடிகர் திலகம் அப்படின்ற இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுடைய இந்த நூலை KV சைலஜா பார்த்தீங்கன்னா சிதம்பர நினைவுகள் அப்படின்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படின்ற நூலை KV சைலஜா பார்த்தீங்கன்னா சிதம்பர நினைவுகள் அப்படின்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிவாஜி கணேசன் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது பெற்றிருக்காரு சிவாஜி கணேசன். ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது பெற்றிருக்காரு. அப்புறம் கலைமாமணி விருது, தாமரை திரு பத்மஸ்ரீ விருது, தாமரை திரு பத்மஸ்ரீ விருது, தாமரை அணி பத்ம பூஷன் விருது, அப்புறம் செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்காரு. சிவாஜி கணேசன் என்னென்ன விருதெல்லாம் பெற்றிருக்காருன்னா ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது, தாமரை திரு பத்மஸ்ரீ விருது, தாமரை அணி பத்ம பூஷன் விருது, செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல நாடகங்களில் அதிக வேலையுள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடித்திருக்கிறேன் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்றாரு. ஆனாலும் இந்த கட்டபொம்மன்ல எனக்கு இயற்கையாக எழும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய களைப்பை சிரமத்தை உண்டாக்குகின்றது என்பதை நினைக்க எனக்கு பயமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்றாலும் எனது குழுவினர்களோடு நாடக நாட்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலை நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தருகின்றதென்ற உண்மை ஒன்றே எனக்கு கிடைக்கும் பெரும் ஆறுதலாகும் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோராலையும் வியக்கின்ற மகத்தான நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவரு ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிரளித்து அவருடைய வசனத்தாலையும் உடல் அசைவுகளாலையும் உருட்டு விழி நகர்வாலையும் பார்க்குறவங்கள கட்டி போடுற கலைஞர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நவரச உணர்வுகளை அவருடைய முக குறிப்புகளாலையும் உடல் மொழிகளாலையும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகன் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இத்தகைய சிறப்புகளை பெற்று தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலிய சிவாஜி கணேசன் பற்றி அறிவது நடிப்பு கலையை பற்றி அறிவதாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விரிவானத்தில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று மதியம் மிகச் சரியாக 3 மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளித்திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப் பதக்கம். நீங்க இப்ப கேட்ட விளம்பரம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுடைய மிக முக்கியமான நகரத்தின் தெருக்கல்ல ஆக்டோ ரிக்ஷாவின் மேல உச்சஸ்தாயில் முழங்கிய ஒரு இளைஞனுடைய குரல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் வரைக்கும் ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த 18 வயது பையனின் பெயர் என்ன அப்படின்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. 20 வருஷங்களுக்கு அப்புறம் சென்னையில அரண்மனை போன்ற சிவாஜி கணேசன் வீட்டில் அவரோடு ஒன்றாக உணவு அருந்திய போது கேரள நகரின் வீதிகள்ல குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் என் நினைவில் மிதந்தான் அப்படின்னு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு சொல்றாரு. 1896ல் ருதுபேதம் அப்படின்ற திரைப்படத்தின் 50ஆம் நாள் விழாவில் தான் முதல்ல சிவாஜி கணேசன் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு.
சிவாஜி கணேசன் தலைமை ஏற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில நானும் ஒரு பேச்சாளரா இருந்தேன்னு சொல்றாரு. 1995ல நண்பர் VPK மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானிச்சாரு. அதுல முக்கியமான மேடம் ஏற்று நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் வந்து சம்மதிச்சிருந்தாங்க. திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா ஜான் பால், ராஜீவ்நாத் தான் அந்த படத்தோடைய டைரக்டர், இயக்குனர். ஒரு நாள் காலையில ராஜீவ்நாத் என்னிடம் வந்து சொன்னாரு. பாலச்சந்திரன் கிட்ட வந்து ராஜீவ்நாத் வந்து சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்மளை வந்து கூப்பிட்டிருக்காரு. அன்று மாலை ஜான் பாலும் நானும் ராஜீவுடன் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு வந்து போனோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா மார்லன் பிராண்டோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் நடிகர். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்லன் பிராண்டோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் நடிகர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடென்றா சொன்னேன், இல்லை அது ஒரு அரண்மனை. சிவாஜி கணேசன் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடும் அப்புறம் வந்து அந்த டைரக்டரும் அவருடைய நண்பரும் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, வீடென்றா சொன்னேன், இல்ல அது வந்து ஒரு அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்ததும் விசாலமான ஒரு தளம் நம்மளை வந்து வரவேற்கிறது. அங்க தங்கத்தால இழைத்த 2 பெரிய யானை தந்தங்கள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இடப்புறத்துல மேலே செல்ல பெரிய மாடிப்படிகள் வந்து இருந்தது. அதாவது விசாலமான ஒரு தளம் வந்து அவங்கள வந்து வரவேற்றது. அங்க தங்கத்தால செய்த 2 பெரிய யானை தந்தங்கள் வந்து இருந்துச்சு. இடப்புறத்துல மேலே செல்ல பெரிய மாடிப்படிகள் வந்து இருந்துச்சு. வேலைக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மேலே வருமாறு வந்து பணித்தார்கள்னு சொல்றாங்க, வரவேற்றாங்க. இயல்பாய் மாடிப்படி ஏறி நான் திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலை குனிந்து வணங்க முற்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுவர்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடத்துல வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசனுடைய ஆயில் பெயிண்ட் செய்த படம் வந்து அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த திருப்பத்துல அப்புறம் வந்து திரும்பினப்போ உடைவாள் உருவின நிலையில சத்ரபதி சிவாஜி வலது பெருவிரலால மீசைய முறுக்கி மந்தகச புன்னகையுடன் மந்தகாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒரு புறம். அதாவது ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உடைவாள் உருவின நிலையில சத்ரபதி சிவாஜி, அப்புறம் வலது பெருவிழால மீசை முறுக்கி மந்தகாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒரு பக்கம் கண்ணாடி அறைக்குள்ள பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசன் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுடன் கூடிய மிகப்பெரிய வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சபடியே நாங்க சோஃபாவில் வந்து அமர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாம்பழச்சாறு வந்தது, மாம்பழ ஜூஸ் வந்து வந்தது. அதை குடிச்சு முடிச்ச போது மனைவியும் வேலையாட்களும் இருபுறமும் நடந்து வர சாட்சாத் சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாரு. சிவாஜி கணேசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அவர் வந்து நடந்து வர்றத எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஒரு சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மறுத்தோல் முன்னோக்கி சாய, தலை நிமிர்ந்து நெஞ்சு விரிந்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை இமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகனை பார்த்த பொழுது ராஜராஜ சோழனின் வருகை பார்த்த தமிழ்நாட்டு தெருப்பிள்ளைகளைப் போல நான் துள்ளி எழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாலச்சந்திரன். அவர் ஒரு ராஜ நடை நடந்து வந்து சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தார். நானும் ராஜீவ்நாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்க வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ராஜு, என்ன சமாச்சாரம், கதை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னாரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கதையை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருக்க நான் சிவாஜி கணேசனின் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கை விரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்துக்கிட்டு நிசப்தனாய் அமர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாலச்சந்திரன். அவருடைய புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கை விரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்துக்கிட்டு அமைதியா நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு வந்து பாலச்சந்திரன் சொல்றாரு. ஊழி தாண்டவமாடும் ருத்ரன், கவச குண்டலம் கொடுத்த கர்ணன்,
கால மேகத்தில் கவிதை ததும்ப செய்த கவிகுலகுரு காளிதாசன். அமிழ்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய் தமிழ் மண்ணின் ஈரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசனின் கதாபாத்திரங்கள் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தனர் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. திரைக்கதை பற்றிய அவர்களின் உரையாடல் முடிந்ததும் ராஜு நாத்திரம் கேட்டாரு. இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் அவர்களை கேட்கிறாரு. நான் ஒரு மலையாள கவிஞன் என்று ராஜுநாத் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட இவரை அறிமுகப்படுத்தினாரு. சட்டுன்னு என் முன்னால் இரு கைகளையும் கூப்பி அவர் மென்மையாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, கவிஞரா வணக்கம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கான மரியாதை அல்ல அது, காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பித்தது என்பதை புரிந்து கொள்ளும் தெளிவு எனக்கு இருந்தது அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. உள்ளே போகலாம். அவர் எழுந்தாரு. உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் எழுந்துக்கிறாரு. நாங்க பின்தொடர்ந்தோம் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசர் பாத்தீங்கன்னா நடிகர்களான பால் மியூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பார்டன், பிரதீப், ராஜ் கபூர் இந்த மாதிரியான உன்னதமான நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் அவங்களுக்கு ஒவ்வொன்றா காண்பிக்கிறாரு. எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசர், நடிகர்களான பால் மியூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பர்டன், பிரதீப், ராஜ் கபூர் இந்த மாதிரியான உன்னதமான நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சிவாஜி கணேசன் இவங்க கிட்ட ஒவ்வொன்றா காமிக்கிறாரு. அவர் வாழ்வினில் நடந்த சில விஷயங்கள் குறித்தும் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு, ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். ஆங்கிலேயரால் சிறை சென்ற அவருடைய தந்தையை 9வது வயதில் கணேசன் முதலில் பார்த்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலேயர்களால் சிறைக்கு போன சிவாஜி கணேசனுடைய அப்பாவை அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய 9வது வயதுல தான் முதலா பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 5 வயதாகும் போதே குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நாடக கம்பெனியில அவர் சேர்ந்தாரு. இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகன் அப்படின்ற பெயர் எடுத்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமிட்டு நடித்தார் சிவாஜி கணேசன். அதை பார்த்த பெரியார் பார்த்தீங்கன்னா வி.சி. கணேசனுக்கு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அப்படின்ற பெயரிட்டார். அண்ணாதுரையின் நாடகத்துல சத்ரபதி சிவாஜியாக வேடமிட்டு நடித்தார் கணேசன். அதை பார்த்த பெரியார் பார்த்தீங்கன்னா கணேசனுக்கு, அதாவது சின்னசாமி கணேசன் அப்படிங்கிற சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயரு. இவருடைய பெயரை சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒரு பெயரிட்டார். யார் பெயரிட்டாங்கன்னா பெரியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பெயர் தான் அவருக்கு நிலைத்தும் விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயரே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிலைத்தும் விட்டது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் இந்த நகரங்கள்ல எல்லாம் சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடகம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற படத்துல நடிக்க முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வர்றாரு. பராசக்தியின் வெற்றி அவரை திரைப்படத்துறையின் உச்சியணி கொம்பில மலர செய்து அழகு பார்த்தது அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. மிகவும் பிஸியான திரைப்பட நடிகனாக இருந்த போதிலும் 50 வயது வரைக்கும் சொந்தமா நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களில நடித்து வந்தாரு சிவாஜி கணேசன். அவர் என்ன சொல்றாரு, சிவாஜி கணேசன் என்ன சொல்றாருன்னா, அரங்கத்து நடிப்போட ஒப்பிடும்போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்றாரு. சரித்திரத்திலும் புராணங்களிலும் வரும் வீர புருஷர்களை தத்துருவமாய் நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்குமான மக்களின் இதயத்தில் குடிபுக செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் இந்த நாட்டிற்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு. என் நாடு எத்தனை ஒரு நாளும் என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசி நிறுத்திய போது 65 ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டிய அந்த தமிழன் முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்னுடைய எளிய வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற திரைப்படம் தான் சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனா மாற்றியது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டபொம்மன் நாடகம்தான் பிரமாதம், படம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்றாரு. அந்த நாடகத்தின் வசனம் ஏதும் ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு ராஜுநாத்
கேள்வியை வந்து கேட்குறாரு சிவாஜி கணேசன் அவர்கள்கிட்ட. தலை போனாலும் மறக்க முடியுமா அப்படின்னு சிவாஜி வந்து சொல்றாரு. ஒரு வசனம் எங்களுக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜுநாத் வந்து கேட்குறாரு. ராஜுநாத் கேட்ட கேள்வியால் நான் பயந்து போனேன் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. யாரிடம் இதை கேட்கிறோம் என்று ராஜு யோசிக்கவில்லையா அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து நினைக்கிறாரு. அவரை சிவாஜி கணேசன் கோபித்துக் கொள்வார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமாய் நிகழ்ந்தேறியது அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. என்ன நடந்ததுன்னா, சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கைகூப்பி வந்து அமர்ந்திருந்தார். பிறகு மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டியின் தலைப்பை பிடித்து மெதுவாக நிமிர்ந்து சட்டென விஸ்வரூபம் எடுத்து இது போல திரும்பி நிற்கிறாரு. நாங்கெல்லாம் மிரண்டு போனோம். உயரம் குறைவான வயதான எங்களிடம் இவ்வளவு நேரமா இயல்பாய் பேசிக் கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அல்ல அது அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அது அப்படின்னு சொல்றாரு. சூரியன் அஸ்தமனமாகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதித்தமிழக வீர பௌஷ்யத்தின் சிங்க கர்ஜனை வந்து முழங்கியது. இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல என்ன வசனம் பேசினாரோ அதை நினைச்சுக்கோங்க. நான் பேசுறத மறந்துடுங்க. நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. இந்த டைலாக் வந்து நீங்க படத்துல வந்து கேட்டிருப்பீங்க. அதை நினைச்சுக்கோங்க. தமிழக மக்களை சிலிர்த்தெழச் செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காமல் ஏற்ற இரக்கத்துடன் ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றியில் வியர்வையை வடித்துவிட்டு சிவாஜி கணேசனாய் சுருங்கி சோஃபாவில் திரும்ப வந்து உட்கார்ந்து எங்களை ஆழமாக ஒரு முறை பார்த்தார் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. ஜான் பாலும் ராஜுநாத்தும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவருடைய நடிப்பை பார்த்துட்டு அப்படியே வந்து வாயடிச்சு போய் அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கேட்குறாரு, மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா அப்படின்னு வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கேட்குறாரு. சிவாஜி கணேசன் கேட்டபோது ஜான் பாலும் ராஜுநாத்தும் நானும் ஒரு நிமிடம் இதெல்லாம் வந்து 3 பேரும் வந்து ஒரு தடவை தலை குனிந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு சி.என். ஸ்ரீகண்டன் சாகேதம், கஞ்சனா சீதா, லங்கா லக்ஷ்மி என்று 3 நாடகங்கள் வந்து எழுதியிருக்காரு. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ராஜுநாத் வந்து சொன்னாரு, லங்கா லட்சுமியில் ராவணனின் வசனம் முழுவதும் பாலன் பார்க்காம சொல்வான், என்னை பார்த்து ஜான்பால் வந்து சொல்றாரு, பாலச்சந்திரன் வந்து சொல்வாரு அப்படின்னு டைரக்டர் ஜான்பால் வந்து சொல்றாரு. ராவணனின் 2 வசனத்தை எடுத்து விடுடா பாலா, சிவாஜி சார் கேட்கட்டும் அப்படின்னு டைரக்டர் ஜான்பால் வந்து சொல்றாரு. ராஜுநாத் வந்து ஆவேசத்தோட வந்து சொல்றாரு, நான் வந்து பதறி போனேன் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. சிவாஜி கணேசனின் வீட்டிற்கு போய் அவரிடமே நாடக வசனம் சொல்வதா அப்படின்னு. சும்மா எடுத்து விடுடா, இங்க என்ன பாக்குற. ராஜுநாத் மறுபடியும் என்னை வந்து தூண்டிட்டாரு. நான் பதுங்கி பதுங்கி அமர்ந்து பார்த்தேன் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. சொல்லப்பா, இங்க நாம நண்பர்கள் மட்டும்தானே இருக்கோம், எதுக்கு வெக்கப்படுற அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து உற்சாகப்படுத்தினாரு. அப்புறம் எனக்கு தைரியம் வந்தது. அப்புறம் பாலச்சந்திரனுக்கு வந்து தைரியம் வந்து எழுந்து நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனின் காலை தொட்டு வணங்கினாரு. அவர் என் தலையில் கை வைத்து வாழ்த்தினார் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. திருவிளையாடலில் ருத்ர தாண்டவமாடிய சிவாஜி கணேசனை இதயத்தில் வந்து தியானித்து அப்படின்னு அவரை வந்து நினைச்சுக்கிறாரு பாலச்சந்திரன். அப்புறம் சிவபக்தனான ராவணனுடைய ஆக்ரோஷமான உத்தரவுகளை கீழ்ஸ்தாயில் நான் ஆரம்பித்தேன்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல ராவணன் என்னை ஆகர்ஷித்து ஆவேசப்படுத்தினான்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. என்ன பேசினாரு பாலச்சந்திரன், அங்க என்ன டைலாக் பேசினாரு அப்படின்னா, இலங்கையில் போர்க்கொடிகள் பறக்கட்டும், எதிரிகளை தடுக்க ஆயத்தமாகலாம், கோட்டை வாயிலில் மகரக்ஷன் கிழக்கிலும் மேற்கிலும் சுகசாரணர்கள் நிற்கட்டும், தெற்கில் நிகும்பன் அகம்பனன் முன்னணியில் படை போக ஆரம்பிக்கட்டும், பிரகஸ்தன் படையின் பின்னால் வந்து யுத்த நிலையை கண்காணிக்கட்டும், தும்ராட்சசன் எதிரின் படைகளின் பின்னால் இருந்து அழித்து வரட்டும், வலதின் மகா பார்ஷவன், இடதில் மகோதரன், யானை 1000, ரதம் 1000, குதிரைகள் 2000, காலாட்பறை 1 கோடி, நானே வெல்வேன் அப்படின்ற டைலாக வந்து சொல்லி முடிச்சுட்டு, நான் ஒரு மாபெரும் நடிகன் என்பதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முதலாய் ஒரு நாடக வசனத்தை கேட்கும் சாதாரண மனிதனை போல கைத்தட்டினார் சிவாஜி கணேசன் அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு.
இவர் வந்து இந்த டயலாக்க சொல்லி முடிச்சதும், அவர் வந்து ஒரு மாபெரும் நடிகன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ஒதுக்கி வச்சுட்டு, முதலா ஒரு நாடக வசனத்தை கேட்கும் ஒரு சாதாரண மனுஷன மாதிரி வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கை தட்டினாரு அப்படின்னு பாலச்சந்திரன் வந்து சொல்றாரு. என் குரல் நன்றாக இருப்பதாகவும் பாராட்டவும் செய்தார் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாயிருக்கும். ராஜுநாத் வந்து சிவாஜியிடம் வந்து சொன்னாரு. சிவாஜி சார் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றது? மலையாளம் தெரியாதே. அதுக்கப்புறம் வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு சிவாஜி சார் வந்து சொல்றாரு. ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகரின் நிராசை உதட்டிலும் குரலிலும் படர சிவாஜி கணேசன் வந்து சொல்றாரு. ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகனின் நிராசை உதட்டிலும் குரலிலும் படர சிவாஜி கணேசன் வந்து அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரை எங்களை விசாலமான சாப்பாட்டு அறைக்கு வந்து அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்றாரு. அங்க அவருடைய மனைவி கமலா அம்மா பலவிதமான தரமானதொரு விருந்தினை ஏற்பாடு செய்துவிட்டு எங்களுக்காக வந்து காத்திருந்தார்னு சொல்றாரு. சிவாஜி கணேசனும் எங்களோட வந்து அமர்ந்து அவரும் சாப்பிட்டாரு. அவர் மனைவி உணவை வந்து எங்களுக்கு பரிமாறினாங்க. திரும்பி வரும்போது வாசல் வரைக்கும் வந்து அந்த திராவிட தம்பதிகள் வந்து எங்களை வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்றாரு. இரவு வணக்கம் சொல்லி கையசைத்து நிற்கும் சிவாஜி கணேசனையும் அவருடைய மனைவியையும் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சீறி பாயும் காரில் உட்கார்ந்திருக்கும் போது என் இதயத்தில் தெருக்களில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையனின் சப்தம் வந்து கேட்டது அப்படின்னு வந்து சொல்றாரு பாலச்சந்திரன். தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.